நமக்கு அந்த மாதிரியை வச்சிருக்காரா இல்லையா? அன்பான பிள்ளைகளே, நாம இடர்கள் உண்டாக்குனா இது மாதிரி சாத்தான் செவி கொடுத்தா நாம் போவோம். இயேசு போனாரா? பவுல் போயிட்டாரா? நாம போகணுமா? நம்மளை சாத்தான் ஏமாத்திட்டான் இல்லையா? சோதனையில தோல்வியா இல்லையா? நீங்க தேவனை குற்றப்படுத்துவீங்களா? சோதனையை கொண்டு வந்த மனுஷனை பார்த்து இவன் மோசமானவன், அந்த சகோதரனால ஏமாந்து போயிட்டீங்க சொல்லுவீங்களா? நீங்க இன்னும் ஏமாந்துட்டு இருக்கீங்க பாருங்க. அப்போ நமக்கு முன்னாடி இடரல் இருக்கும். அது தீங்கு செய்ய நினைக்கிற பாருங்க, திட்டமிடாம கூட இருக்கலாம். பேதுரு அது மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாரு, அது வழியா சாத்தான் வேலை செய்யறான். தேவன் அனுமதி கொடுக்கிறாரு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் இது மாதிரி இருக்குமா இருக்காதா? இயேசுவுக்கு இருந்தது என்றால் இயேசுவினுடைய அடிச்சுவடத்தான் நம்ம என்ன செய்யறோம்? பின்பற்றோம். அப்ப நீங்க விழிப்பா இருக்கணுமா இல்லையா? இல்ல அந்த சகோதரன் இப்படி சொன்னதுனால தான் போயிட்டேன், அவன் இப்படி வந்ததுனால தான் போயிட்டேன், நீங்க ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போயிட்டீங்க? இயேசு என்ன கண்டுபிடிச்சாரு? தேவனுக்கு ஏற்றது எது, மனுஷனுக்கு ஏற்றது எதுன்னு கண்டுபிடிச்சாரு. உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஆமா. ஏன் கண்டுபிடிக்க முடியல? இயேசு கண்டுபிடித்தார் என்றால், பவுல் கண்டுபிடித்தார் என்றால், நீங்களும் நான் ஏன் கண்டுபிடிக்க முடியாம இருக்கோம்? அப்ப இடரலை வைக்கிறவங்களை குற்றப்படுத்த முடியாது. அந்த சகோதரனா கூட, நம்மோடு இருக்கிற சகோதரனா கூட இருக்கட்டும், அவனை நீ குற்றப்படுத்த முடியாது. அவனுக்கு ஏற்ற பலனை தேவன் தருவார்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நாம ஏன் ஜாக்கிரதையா இல்லை? நமக்கு போதிக்கப்பட்ட வார்த்தையின்படி தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அதன்படி போகாம மற்றவனுக்கு பின்னாடி நம்ம போயிட்டோம் இல்லையா? பிரிவினைக்கு பின்னாடி போயிட்டோம் இல்லையா? அதெல்லாம் பாவம் இல்லையா? அப்ப நான் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ செய்யறது தேவனுக்கு ஏற்றவைகளா இல்ல, அது மனுஷனுக்கு ஏற்றவைகளா இருக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. மாம்ச காரியம் பொறாமை மனுஷனுக்கு ஏற்றது இல்லையா? வாக்குவாதம் மனுஷன் நம்புறது மனுஷனுக்கு ஏற்றது இல்லையா? பாருங்க, இப்படி நம்ம ஏமாற்றப்பட்ட பிற்பாடு நம்ம மற்றவங்க மேலேயே நம்ம குற்றச்சாட்டை சொல்லிட்டே இருந்தா அது நம்ம இன்னும் அறியாமையான குழந்தைத்தனங்கள். நான் துணிகரமா ஒருத்தருக்கு முன்னாடி இடர்ல வச்சேன்னா அது என்னுடைய பாகம். தேவன் என்ற கணக்கு கேட்பாரு. இடரிலேயே தேவன் சாத்தான் அனுமதி வச்சார்னா அந்த சகோதரன் பொல்லாப்பா இருந்தாலும் சொல்லுகிற பெரிய குற்றச்சாட்டு அறியாமை என்ன கேட்டீங்கன்னா, அது நம்முடைய சகோதரர்கள் தானே, நமக்கு தெரிஞ்சவங்க தானே, நம்மோடு பல ஆண்டுகளாக கூடினவங்க தானே. பேதுரு யாரு? இப்போ யூதர்கள் யாரு? அப்போ பவுலுக்கு இருந்த சபையார் யாரு? கொரிந்து மக்கள் யாரு? பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் தானே, பரிசுத்தமாக்கப்பட்ட மக்கள் தானே, கழுவப்பட்ட மக்கள் தானே, கர்த்தருடைய பிள்ளைகள் தானே. அப்ப நம்ம அப்படி நினைக்கணுமா? அதுக்காக சந்தேகப்படுறோமா? நாம தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டிருந்தோம்னா இது தேவனுக்கு ஏற்றதா மனுஷனுக்கு ஏற்றதான்னு நமக்கு தெரியும். நாம அங்கதான் சாத்தான் நம்மளை தந்திரமா ஏமாத்துறான். அடுத்த சோதனையை பாருங்க, மத்தேயு 4 அதிகாரம் 8-11 வரைக்கும். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவரின் மகிமையும் அவர் காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னான். நமக்கு ஆசையா இருக்கா? ஓகே, உனக்கு பெரிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவோம், உனக்கு அந்த அடமான இருக்கிற எல்லா நகையும் திருப்பி தந்துடுவோம், உனக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், உன்னை ஒரு உயர் பதவியில் வைப்போம், உன்னை மேன்மையா பேசி வேலை செஞ்சா அந்த புகழ்ச்சியை விரும்புறவங்க சிலர் இருக்கிறாங்க, பணத்தை விரும்புறவங்க சிலர் இருக்கிறாங்க, மனிதனுடைய முகத்தை பார்த்து மதிக்கிறவங்க சிலர் இருக்கிறாங்க. பாருங்க, எந்த காரியம் சாத்தான் ரொம்ப கவனமா பார்க்கிறான். அவனை புடைக்கும்படி தேவன் விரும்புறார். அப்போ தீமை செய்ய விரும்புறவனுக்கு, அதை பெற்றுக்கொள்ள விரும்புறவனுக்கு தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். அப்போ சிலருக்கு, எத்தனை பேருக்கு புகழ்ச்சி பிடிக்காது? குழந்தைகளுக்கு கைத்தட்டினா பிடிக்கும், புகழ்ந்தா பிடிக்கும், ட்ரெஸ்ஸை காட்டுறதுல பிடிக்கும், தனக்கு இருக்கிற கார் மற்ற விளையாட்டு பொருட்களை காட்டுறதுல பிடிக்கும். இன்னைக்கு யூதர்களுக்கு என்ன பிடிச்சது? புகழ்ச்சி. நீங்க அவங்கள பார்த்து போகணும், சூப்பர் 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 சொல்லிட்டே இருக்கணும், கைதட்டணும், ரொம்ப அருமை அருமை, அழகா பண்ணீங்க, இப்படி சும்மா சொல்லிட்டே இருக்கணும், ரொம்ப தூக்கிட்டு போயிடும். பாருங்க, அந்த மாதிரி புகழ்ச்சி. சிலருக்கு பணம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. சிலர் எதுலையும் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கவனமா இருப்பாங்க, எந்த புகழ்ச்சி விரும்ப மாட்டாங்க. அவங்க தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க. சாத்தான் அவங்களை விட்டு ஓடுவான், திரும்ப திரும்ப வந்து வைப்பான், முடியாதுன்னு கண்டுபிடிப்பான், ஓகே விட்டு ஓடிடுவான்.
நீங்கள் பலமான உறுதியான மக்களாக இருக்கீங்களா? உங்களை விட்டு ஓடிடுவான். ஏன் சிலர் அசைக்க முடியல? சுத்திகரிக்கிறார்களே தேவன், அப்போ 2 பங்கு 3 பங்குன்னு இருக்கு இல்லையா? ஏன் சிலரையும் அசைக்க முடியல? பலமாக இருக்காங்க இல்லையா? யோபுவை ஏன் நண்பர்களால் அசைக்க முடியல? மனைவியால் ஏன் கொண்டு போக முடியல? பலமாக இருக்காங்கல்ல. நீதியான காரியத்தில் பலவான்கள் அப்படி இருக்கணும். அப்போ நமக்கு முன்னாடி வர்ற சோதனையில் நம்ம வெற்றி பெறுவோம். இயேசுட்டே இது இதெல்லாம் நீ என்னை சந்தினா உனக்கு இவ்வளோ தருவேன்னு சொல்கிறாங்களா? பாருங்க, இது இப்போ நேற்றும் இல்லைங்க, அன்றைய நாட்கள்ல இருந்து இந்த காரியங்கள்லாம் இருக்கிறது. நீங்கள் பணத்தை வாங்கலைன்னா புகழ்ச்சி விரும்புவீங்களான்னு பார்க்குறாங்க. நல்லா புகழ்றாங்க, நல்லா ஏற்றி விடுறாங்க. புகழ்ச்சிக்கே பின்னாடி ரவுண்ட் அடிச்சுட்டே தர்றீங்க. ஏமாந்து போக மாட்டீங்கன்னா, ஒருவரால் வருகிற மகிமையை புகழ்ச்சியை நீங்கள் விரும்பினீங்கன்னா தேவனை நீங்கள் விசுவாசிக்க முடியாது. யோவானில் பார்க்குறீங்க இல்லையா? என்ன சொன்னார்? அந்த புகழ்ச்சி சொன்ன உடனே, அந்த வார்த்தை சொன்ன உடனே, அப்படியா கொஞ்சம் யோசிக்கிறேன். பிள்ளையாம்ட்டு என்ன சொன்னாங்க? இன்னும் அதிக கனவான்கள் அனுப்புனாங்க இல்லையா? வெள்ளியும் பொண்ணு தருவின்னு சொன்னாங்க இல்லையா? என்ன நினைவுல வந்துச்சு? கேயாசிக்கு என்ன நினைவுல வந்துச்சு? பாருங்க, நமக்கு அந்த பொருள் மேல விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், புகழ்ச்சி மேல விருப்பமா இருந்தா என்ன? நம்ம எந்த வகையில் அவங்களோட வித்தியாசமானவங்களா இருக்கோம்? ஒரு மனிதனுக்கு புகழ்ச்சி சோதனையாக அமையும். வஞ்சக புகழ்ச்சி. இயேசுவை புகழ்ந்தாங்களா? போதகரே நீ சத்தியமா போதிக்கிற சொன்னாங்களா? மயங்கிடுவாரா? நீங்க உங்களுடைய வேலையை கூட பாராட்டலாம். வேலை அருமையான வேலை, சூப்பரா பண்ணிருக்கீங்க சொல்லலாம், உண்மைதான். ஆனா அவங்க புகழ்றது உண்மையை பாராட்டுறாங்களா? அதுக்குள்ள புகழ்ச்சி இருக்கிறதா? நீங்கள் அதுல மயங்குவதனால அதையே உங்களுக்கு தர்றாங்களா? எத்தனை பெண் பிள்ளைகள், எத்தனை மக்கள் இந்த மாதிரி புகழ்ச்சியில வீணா போறாங்க. அற்பமான இந்த புகழ்ச்சி எதுக்கு நமக்கு இந்த உலகத்துல? ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29 தேவனால் வருகிற புகழ்ச்சியை நாம் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1-4 தேவன் கொடுக்கிற புகழ்ச்சியை நாம் விரும்பணும். மனிதன் கொடுக்கிற புகழ்ச்சி அற்பமானது. அவன் இன்னைக்கு புகழுவான், அப்புறம் பிறகு இகழுவான். அப்போஸ்தலர்களை பயங்கரமான புகழ்ந்தான், அப்புறம் இகழுவான், அடிப்பாங்க, தூசிப்பாங்க. பாருங்க, அதை நீங்க ஒரு பொருட்டாவே என்ன வேண்டாம், தேவனுக்கு கனத்தை செலுத்துங்க. என்ன சொன்னாரு? உடனே அந்த மகிமையும் புகழ்ச்சியும் காட்டினவனை இப்படி நீங்க உங்களுக்கு முன்னாடி வைக்கும் போது சொல்லியிருப்பீங்கன்னா, பிரிவினையும் பொறாமையும் வாக்குவாதையும் மனுஷீகமா ஏற்படுத்துற மனுஷ நம்பியும் மனுஷனை மேன்மை பாராட்டும் போது அப்பாலை போ சாத்தானேன்னா ஓடி போயிருப்பானா இல்லையா? நீங்க செய்யலையே அன்பான பிள்ளைகளே. அதனாலதான் ஏமாந்து போயிட்டோம். அதனாலதான் கொரிந்தியர்கள் ஏமாந்து போனாங்க, அதனாலதான் கலாத்தியர்கள் ஏமாந்து போனாங்க, அதனால பிலிப்பியர் சிலர் ஏமாற்றப்பட்டாங்க. பாருங்க, தொடர்ந்து இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யறாங்க. வெற்றி பெறுகிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க, ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க. இயேசு என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தான் என்றார். அருகில் நில்லு சாத்தான் என்றாரா? சாத்தானா விரட்டணுங்க நம்ம. ஏன்னா திரும்ப திரும்ப தொல்லையா கொடுப்பான். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில கெடுக்கிற, இடர பண்ணுகிற, உங்களை மோசம் போக்குற, பூமிக்குரிய காரியங்களை குறித்து புகழ்ந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொழுது நீங்கள் அப்பாலை போ சாத்தானை நினைச்சு வச்சுக்கணும். நீ பணிந்து கொள்ள வேண்டியது, சேவிக்க வேண்டியது ஒரே ஒருத்தர் தான், கர்த்தர். ஆராதிக்க வேண்டியவர் ஒருவர் தான், அவர் பிதாவாகிய தேவன். கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். பாருங்க, சாத்தான் என்று சொல்லும் போது கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டினா தான் ஜெயிக்க முடியும். சும்மா இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. பிசாசு நின்னானா விலகி போயிட்டானா? உங்களுக்கும் எனக்கு இது என்ன சொல்லுது? மத்தேயு 4:11 அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். சோதனையில வெற்றி பெற்றா நமக்கு பலம் கிடைக்குமா? நிச்சயமா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இடர்கள் நம்முன் வைப்பது அவசியமா? ஆமா. இடர்கள் உண்டாக்குன அவன் தான் சொன்னா, இவன் தான் சொன்னா, இவர் தான் சொன்னாரு, அவர் தான் சொன்னாரு, இவரில் என்ன அப்படி போயிருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டே தெரிவிங்களா? ஏமாந்தது கொரிந்தியர்கள் ஏமாந்து போயிட்டாங்க. இன்னும் திரும்புற வழியை தான் அவங்க பார்க்கணும், ஒப்புரவாகிற வழியை தான் பார்க்கணும். இன்னும் குறை சொல்லிட்டு தெரிஞ்சோம்னா அது தாழ்மையான இருதயம் கிடையாது. தாழ்மையான இருதயத்தான் ஒப்புரவாகும். அப்ப தாழ்மையான இருதயத்தில் நாம இந்த மாதிரி மனித நம்பிக்கையினாலும் பொறாமையினாலும் வாக்குவாதத்தினாலும்
ஏக சிந்தை இல்லாமலும் ஒரே அடிச்சுவடை கண்டுகொள்ளாமலும் தேவனுக்கேற்றது எது மனிதனுக்கேற்றது அதை அறியாமலும் நாம் பின்னாக சென்று விட்டோம். விழித்தெழுந்து அப்பாலை போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லியிருந்தா நாம என்ன பார்க்கிறோம்? ஐயோ, அன்பான சகோதரனாச்சே, எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு, எவ்வளவு அருமையா இருக்காரு, அவன் மூலமா தான் சாத்தான் வேலையை பிடிச்சிருக்கிறான், அவன் தீங்கு செய்ய உள்ள நினைச்சிருக்கிறான், இல்லைன்னா எப்படி அவனை பிடிக்க முடியும்? பேதுரு ஆண்டவரே மறிக்க கூடாது தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக திரும்பணும்னு அவர் திட்டமிடல. அந்த யோசனையை வைக்கலைன்னா சாத்தான் அவன்கிட்ட எப்படி அதை போடுவாரு? ஒரு அன்பு காட்டுறது மாதிரி காட்டி உள்ளுக்குள்ள ஒரு கெட்ட வேலை இருக்கு இல்லையா, நாம பார்த்துட்டே இருக்கணும். தேவன்கிட்ட கேட்கணும், பிதாவே நான் விழிப்பா இருக்கும்படி எனக்கு உணர்ந்து உழைத்தார், நான் கர்த்தருக்குரியது என்னவென்றும் மனிதனுக்குரியது என்னவென்றும் கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்யும். கேட்கணும். நம்ம போதிக்கிற மக்களையும் பகைச்சிடுறோம், தேவனுடைய வார்த்தையும் பகைச்சிடுறோம். அப்புறம் எங்கிருந்து நமக்கு புத்தி வரும்? ஒளியை நீங்க பகைச்சிட்டீங்கன்னா பிறகு சாத்தான் அந்த வசனத்தை மத்தேயு 13:19 எடுத்துடுறான். அந்த வெளிச்சம் எங்கிருந்து வரும்? உணர்ந்து கொள்வதற்கு ஒண்ணுமே வராதே. ஒண்ணுமே வரலைன்னா எப்படி புரிந்து கொள்வோம்? புரிந்து கொள்வதை கர்த்தர்கிட்ட நம்ம கேட்க மாட்டோம், போதிக்கிற பிள்ளைகளுடைய வார்த்தைகளும் செவி கொடுக்க மாட்டோம், இருட்ட விரும்புகிறோம், இடறுவது என்னதென்று தெரியாது, பொய்யை விசுவாசிக்கிறோம். என்ன நடக்கும்? இப்போ வேலைக்கு போயிட்டானா? வேலைக்கு போயிட்டான். அப்ப இயேசு ஜெயித்தாரா? நம்மாலும் ஜெயிக்க முடியுமா? பவுல் ஜெயித்தாரா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் போராடணும், செபிக்கணும், தேவன்கிட்ட கேட்கணும், புத்தியை கேட்கணும். என்னுடைய பலத்தை நான் கேட்க கூடாதுங்க. என்னுடைய பலம் குப்பை. எனக்கு தேவன் பலம் தந்தாலே தவிர எனக்கு என்ன பலம் இருக்கும்? அவர் என்னை தகுதிப்படுத்தினாலே வேற என்ன பலம் இருக்கும் நமக்கு? அவற்றை கேட்டால் நாம் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். பேதுரு பார்த்து சொன்னாரு, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே சொன்னார். நம்மாலும் சொல்ல முடியுமா? சொல்லணுமா? இல்ல சொல்லாமலே இருக்கணுமா? சொல்லணும். அன்பான பிள்ளைகளே, நாம சொல்லணும். நாம முகத்தை பார்க்கிறோம். தேவனுடைய காரியங்களில் இயேசு பேதுருடைய முகத்தை பார்த்தாரா? தான் தெரிந்து கொண்டு அப்போஸ்தலன் தான். சாத்தானா இருக்கும்போது சாத்தான் சொல்லணுமா வேணாமா? இல்ல நாம என்ன செய்யறோம்னா அந்த முகத்தை பார்த்துறோம். ஐயோ, சகோதரனை வேதனைப்படுற மாதிரி பேசலாமா? நான் இப்ப யாருக்காக வாழ்றேன்? நான் மனிதனையா தேவனையா? யாரை பிரியப்படுத்துறேன்? மனிதனை. அப்ப நான் தேவனுக்காகவா? தேவனுடைய வேலைக்காரன் இல்லைன்றார். மனிதனா தேவனா என்று வருகிற பொழுது இடர்கள் உண்டாக்குற யார் ஒருத்தரும் சாத்தான் தான். நாம் என்ன செய்யணுங்கிறது அப்பாலை போ சாத்தானே சொல்லணும். அதுக்காக இயேசுவை யூதர்கள் அப்பாலை போ சாத்தானே நீ மாம்சத்தை புசிக்கணும் சொன்ன உணர்ந்து கொள்ளாமை. அது பாருங்க, வித்தியாசத்தை நமக்கு காண தெரியும். பூமிக்குரிய காரியங்களுக்காக பாருங்க, புகழ்ச்சி நம்மளை கெடுத்து விடும். மனித புகழ்ச்சி ஐயோன்னு சொல்றார். எல்லாரும் உங்களை புகழப்படும் போது உங்களுக்கு சோதனை. இந்த பூமியிலே புகழப்பட்டால் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. மத்தேயு 6. என்ன புகழ்ச்சி வேணும் நமக்கு? தேவன்கிட்ட புகழ்ச்சி வேணும். பாருங்க, எத்தனை மனிதர்கள் எத்தனை வேலைகளை செய்யறாங்க பாருங்க. ஒரு சாதாரண அந்நியர்களே கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு போறாங்க. அங்க புகழ்ச்சியை விரும்பிட்டு அங்க காத்துட்டு கிடக்காங்களா? இல்ல எனக்கெல்லாம் புகழ்ச்சி வேணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்களா? அவங்க அவங்க நம்புற அந்த கடவுளுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. நாம சின்ன சின்ன உதவிகளை தேவன் கொடுத்த பழத்துல செஞ்சுட்டு காலரை நிமித்தி மீசையை முறுக்கி உலகத்தின் பாசையில சொல்றேன். தேவன் கொடுத்த பலத்துல தேவன் கொடுத்த என்னுடைய காரியத்துல செஞ்சுட்டு எவ்வளவு பெருமையா நம்ம இருக்கிறோம். அப்படியானா நம்ம தேவனை பற்றி அறிந்து கொள்வோமா? குருடாயிடும். தேவனுக்கு நமக்குள்ள தொடர்புங்க. நாம யார் அந்த அதிகாரம் செலுத்துறதுக்கு? நமக்கு யார் அந்த உரிமையை கொடுக்கிறது? யாரு? தேவனுடைய வேலையில ஒவ்வொரு பங்கு. நாம மேன்மைப்படுறதுக்கு நமக்கு யாரு அதிகாரம்?
ஒருத்தருக்கு இருக்குன்னா அது ஆமா, இல்லைன்னா நாம யார்? அது எங்கேயாவது இருக்கா? அது அதிகாரம் செலுத்தலாம் இருக்கா? வசனம் இருக்கா? கடமை சொல்றாரு, கடமை என்றார். நீங்களும் சரி நானும் சரி என்னுடைய கடமை செய்திருக்கிறோம், அதுல கனம் பெறுவோம், அவ்வளவுதான். அதுக்கு அதிகாரம் இருக்குன்னு அர்த்தமா? எப்படி நம்ம அதிகாரத்தை தூக்குறோம், எப்படி கையில் எடுத்துக்கிறோம்? வசனம் எங்கே? நாம் இடரல் உண்டாக்குறோம், பிரிவினை உண்டாக்குறோம், பொறாமையா இருக்கிறோம், மனிதனை நம்ம பண்ணுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட போதனை எல்லாம் உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. எச்சரிக்கையா இருப்போமாக. இடரல் நமக்கு முன்னாடி இருக்கும். அந்நிய மனுஷன் மூலமாக பெரும்பாலும் அதிக நேரங்கள் இல்லை. கர்த்தருடைய நாம் நம்பிக்கொண்டிருக்கிற, நம்மோடு வாசம் பண்ணுகிற, நம்மோடு சபையோடு இருக்கிற, நம்மோடு கர்த்தருடைய பந்தியிலே கை வைக்கிற பிள்ளைகளோடு தான் நமக்கு சோதனை இருக்கும். தீங்கு செய்ய விருப்பம் உள்ளவர்களை வைத்து சாத்தான் கேட்கிறான், தேவன் அனுமதி கொடுத்து விடுகிறார். நாம் என்ன செய்யணும்னா, சோதனை வரும்போது என்னுடைய சோதனை, அவன் இத்தனை வருஷமா இருக்கானே, அப்படிதான் வராதே, அங்கே நடக்கிறது என்ன அதை நாம் பார்க்கணும்ல. அவன் எவனுக்கு விரோதமாய் செய்கிறான், நல்ல எண்ணத்தோடு செய்யறானா தீ எண்ணத்தோடு செய்யறானா, எனக்கு போதித்தது என்ன, இவன் யார், இதெல்லாம் நாம் பார்க்கணும்ல. ஏமாந்து போறோம். இனிமேல் ஏமாறாதீர்கள், கவனமாய் ஜாக்கிரதையாருங்கள். ஒப்புரவாகும்படி கர்த்தர் விரும்புகிறார், அதை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி தேவனுடைய பிள்ளைகளே. நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்னாக இடரல் உண்டாக்குகிற துன்மார்க்கனுக்கு நீர் அனுமதி தருகிறீர், பொல்லாப்பு செய்கிறவனுக்கு அனுமதி தருகிறீர். நாங்கள் அவர்களை அடையாளம் கண்டு ஜெயிப்பதற்கான பலன் எங்களுக்கு தார். கிறிஸ்துவனுடைய மாதிரியை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு தாழ்மையான இருதயத்தை தார். கிறிஸ்துவோடு கூட இருந்த அப்போஸ்தலர் மூலமாக வருகிற இடர்களை சாத்தான் யார், தேவனுடைய காரியம் எது, பிரித்து பார்க்க ஞானமுள்ள இருதயத்தை, கல்விமானின் அறிவு எங்களுக்கு தரும்படியாய் வேண்டுகிறோம். பிதாவை உம்மால் கொடும். நீதியுள்ள பிதாவே, நாங்கள் முகத்தை பார்க்காமல் எது தேவனுடைய சித்தம், எது மனிதனுக்கு சார்ந்தது என்று பிரித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். பார்த்து நாங்கள் மனிதனுக்காக சேவை செய்யாமல் தேவனுக்காக, இயேசு சொன்னது போல அப்பாலை போய் சாத்தானே என்று சொல்லத்தக்கதாக எங்களுக்கு பலன் தார். நாங்கள் மனிதனுக்கு வேலை செய்வோமானால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. மனிதன் முகத்தை பார்க்கிறார், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். மனிதனுடைய புகழ்ச்சி எங்களுக்கு வேண்டுமா, தேவனுடைய புகழ்ச்சி வேண்டுமா என்று பகுத்து பார்க்க எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். பிதாவினிடத்தில் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குவதை குறித்து எச்சரிக்கையா இருக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசு சாத்தானை விட்டு பேதுரு மூலமா வரும்பொழுது விலகினார். நாங்களும் விலக எங்களுக்கு உதவி செய்யும். பேதுரு அவங்களுடைய கூடவே இருக்கிறார். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் எங்களோட கூட இருப்பார்கள், கொரிந்தியர்கள் கூடவே இருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் மோசம் போக்கப்பட்டார்கள் என்பதை காணும் பொழுது மோசம் போக்குகிற பிள்ளைகள் பின்னாடி செல்லாதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அறிவை எங்களுக்கு தாரும். யார் ஒருவருக்கும் இடர்கள் உண்டாக்காதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். எங்களுக்கு முன்னாகி புகழ்ச்சிகளோ பணங்களோ பொருள்களோ மகிமையோ கனமோ வைக்கப்படும் போது நாங்கள் அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லும் போது அவன் விலகி போவான். இல்லை என்றால் நாங்கள் வெக்கப்பட்டு போவோம். இந்த பூமியிலே எங்களுக்கு புகழ்ச்சியா, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு புகழ்ச்சியா என்று தீர்மானிக்க எங்களுக்கு பலன் தாரும். எங்களுடைய அறிவு முக்கியமானதல்ல, நீர் எங்களை தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும், செய்ப்பதற்கான பலன் தாரும். உடைய பிள்ளைகளுக்கு விழிப்பை தாரும், ஜாக்கிரதை தாரும். தேவனுடைய சித்தத்தையும் மனிதனுடைய காரியத்தையும் பிரித்து பார்க்க அவர்கள் பகுத்தறிவை தாரும். பகுத்து பார்க்க உதவி செய்யும்.
நீரே எங்களுக்கு புத்தி, அறிவு, ஞானத்தை தந்தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் மனிதனை குறித்து கோபம் கொள்ளாமல், நாங்கள் எங்களுக்கு முன்வைக்கப்பட்ட சோதனையில் தோற்றுவிட்டோம் என்று தேவனிடத்தில் ஒப்புரவாகக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.